ஒரே நபரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டார்கெட் பண்றது. சாரி கூட பாருங்களேன், என்னவா எல்லாரும் கேட்க சொல்றாங்க. ஒருத்தவங்க யதார்த்தமா பேசிட்டு இருப்ப, ஓகேங்களா, பல்ல கடிச்சிட்டு வரதெல்லாம் உண்மையிலே எனக்கு அது பிடிக்கல. ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. வேணும்னே அவங்க கண்டென்ட், அவங்க முகம் தெரியணும் அப்படின்றதுக்காகவே என் கூட பர்பஸ்ஃபுல்லா வந்து அட்டாக் பண்றாங்க. மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். எஸ்பெஷலி கமருதீன் பிஹேவியர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்னை பிடிச்சி தள்ளி விடணும்னு என்ன இருக்கு? எஃப்ஜே எல்லாம் வெட்டிடுவேன்றாரு. திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? தீக்கற வெட்டுறாங்க. கையை தூக்குனாரு, கையை வெட்டிடுவேன். டேய் அதெல்லாம் அங்க சொல்ல, அமைதியா இரு. கையை இல்ல நீ சொல்லவே இல்ல. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவரு தூக்கி பேசினார்னா கரெக்ட்ங்கறாரு. நம்ம கையை தூக்கி பேசினா அவரு கரெக்ட், நீ கரெக்ட்னு சொல்ல வரல இவனே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரிவா சொல்றேன். கரெக்ட். நீ என்ன பண்ணாலுமே அஃபெக்ட் ஆகுது நமக்கு ஒண்ணு இருக்கு. அதை யோசிச்சுக்கோ. நான் அட்வைஸ் தான் பண்ணல. உங்க ரெண்டு பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். நான் கத்தி பேசினதை தப்பான்றவங்க வெட்டுறேன்னு சொல்றதையோ பிடிச்சி தள்ளி விடுறதையோ கேட்டா அதுக்கு காரணம் சொல்றாங்க. வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து கமருதீன் பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட். பிக் பாஸ் சும்மா இருக்க மாட்டீங்க, பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிரவீன்ராஜ், கமருதீன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமி, 3 பேரோட பிஹேவியர் ஒஸ்ட். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாம் பைத்தியமா? கண்டென்ட்டுக்காக அடுத்தவங்களை அடிக்கணும் அப்படின்ற பழக்கமே எனக்கு கிடையாது. பிக் பாஸ் நானா தான் இருப்பேன். உருட்டு காசா படமா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப நடிக்கவும் தெரியாது. மர்க்கா சொல்லு. எனக்கு ரொம்ப நடிக்கவும் தெரியாது. என்னோட விஷயத்தை ஷேர் பண்றப்ப கூட வேணும்னே வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம அங்கே கிண்டல் பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? தள்ளி விடுறதுக்கும் கையில விட்டு உதறிட்டு, அப்பா நான் நீங்க தனியா பேசுங்கப்பா, என்ன பேச விடுங்க. நான் சொல்றது என்னன்னாடா, அது வந்து பேசுறதுக்கும் சாரி கேட்டாச்சு பிக் பாஸ். ஒரிஜினாலிட்டிக்கும் ஏன்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. சாரி ஒரிஜினாலிட்டிக்கும் நான் சாரி கேக்குறேன். சாரி. இது ஒரு பேட் இல்ல, நீங்க தனியா பேசுறீங்க. டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா. சாரி திவாகர். இல்ல தள்ளு பாருங்க, தள்ளி விடுறாரு பாருங்க. டேய் அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும்.